அம்மா, நைனா, பெரியண்ணா, சின்னண்ணா, பெரியண்ணே, சின்னண்ணே, டிஃபன் ரெடி. ஹாய் சுமதி. எனக்கு அது வீடா ஹாஸ்டலா? மணி அடிச்சு சாப்பிட கூப்பிடுறாங்க. உனக்கு இது புதுசு. டேக் இட் ஈஸி, கம் ஆன். ஹாய் மாலா, வா வா வா. டே மணி, ஓகே. 2 பூரி இங்க விடா. ஓடண்டா. இந்தப்பா. என்ன நீயும் வந்தாச்சு. வாடா கண்ணா, வா உட்காரு. என்ன கூச்சா? இது உன் வீடு. பொண்ணு வந்துட்டா. என்னடி? எனக்கு கடவுள் பொம்பளை பிள்ளை கொடுக்கலேன்னு கவலைப்பட்டு இருந்தேன். இப்ப கண்ணுக்கு கண்ணா 2 பொண்ணு கொடுத்துட்டாரு. மெதுவாடா, வீட்டுக்கு வெளியே போயிட போகுது. எனக்கே 2 வடை வச்ச. எனக்கு தான் வடை பிடிக்காதுன்னு சொல்லிருக்கல. இதுக்கே உனக்கு திட்டுற? நான் எடுத்துக்கிறேன். சரியா போச்சு. இங்க பாரு, என் தட்டுல இந்த வயசுல எவ்வளவு முந்திரி பருப்பு. சின்ன சிறுசுங்க சாப்பிட வேண்டியது. சாப்பிடறாங்கடா. சாரி மாமா, எனக்கு பசிக்கல. வயத்தை கொமட்டுது. என்ன சுமதி, ஒரே நாள்ல வயத்தை கொமட்டுதுங்கிற? டேய், கல்யாணம் ஆன புதுசு. ராத்திரி எல்லாம் ஒரு தூங்க விட்டுருக்க மாட்டேன். அதான் பசிக்கல. ஒருவேளை டிஃபன் பிடிக்கலையா என்னமோ? டே மணி, சுமதி கிட்ட அவளுக்கு என்ன டிஃபன் பிடிக்குன்னு ஒரு தடவை கேட்டுக்க. சரி, நாளையில இருந்து சுமதி அண்ணி என்ன மெனு கொடுக்குறாங்களோ அதான் எல்லாருக்கும் சாப்பாடு. டேக் இட் ஈஸியா. என்னங்க அப்படி பாக்குறீங்க? நீ எப்படி தெரியுமா இருக்க? எப்படி இருக்க? வெள்ளரி படத்துக்கு தங்கமுலா பூசுற மாதிரி இருக்க. நிஜமாவா? ஐயோ, சும்மா இருங்க, கூச்சமா இருக்கு. கூச்சம் இன்னும் இருக்கா? எப்படி வர? ஹலோ பங்கஜ மாமி, சௌக்கியமா? ஏதோ இருக்க. ஆமா, பெங்களூர் போயிருந்தாரு உங்க ஹஸ்பண்ட். திரும்பி வந்துட்டாரோ? இன்னும் வரல. அவ்வளவு பெரிய வீட்டுல தனியாவா இருக்கீங்க? இல்ல, வேலைக்காரெல்லாம் இருக்கா. நான் வரேன். கடங்கார இவன் கண்ணில் பட்டேன். லட்சுமி, லட்சுமி, லட்சுமி. என்னங்க? பக்கத்து வீட்டு மாமி கிட்ட என்ன பேசுறது என்ன பேசக்கூடாதுன்னு ஒரு விவசாயம் கிடையாதா? நானா? நான் என்ன பேசினேன்? ஏய், செல்லமா காலையில கிள்ளுதான் அவங்ககிட்ட போய் சொன்னியா? வழியில அவங்கள பார்த்து என்ன மாமி சௌக்கியமானு கேட்டதுக்கு லூசா கட்டல புடவைய சர்றன்னு இங்கிருந்து இது வரைக்கும் எடுத்து விட்டுக்கிட்டு ஏதோ காமாந்தக்காரனை பார்த்த மாதிரி 10 அடி தள்ளி போறாங்களே, அதுவும் 50 வயசுல. போங்க, இதெல்லாம் போய் யார்கிட்ட சொல்லுவாங்களா? நீ சொல்லலன்னு அப்புறம் யார் சொன்னா என்னங்க? நீங்க என்ன செய்யக்கூடாது தப்பையா சொல்லுறீங்க? அதானே, தொட்டு தாலி கட்ட போட்டாட்டி எல்லாம் ஏன் ரைட்டு. ஏன் இஷ்டம். நான் கொஞ்சுவேன், நான் கிள்ளுவேன், நான் கட்டி பிடிப்பேன். எந்த நாய் என்ன சொன்னா எனக்கு என்ன? என்ன சுமதி, மாலா படத்தை தொட்டு கும்பிடுறேன்னு பாக்குறியா? சாதாரணமா பாத்தீங்கன்னா இது மாலா தான். ஆனா எனக்கு இது அதிர்ஷ்டமான கேலண்டர். ஒரே நாள்ல நான் லட்சாதிபதி ஆறதுக்கு காரணமா இருந்த கேலண்டர். பாரு. எப்படி இருக்கு? அழகா இருக்குல்ல? எல்லாம் நான் தான் எடுத்தேன். நல்லா தான் இருக்கு. ஆனா சொந்த அண்ணி எப்படி படம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கூச்சமா இல்ல? ஏ முட்டாள், இந்த படம் எடுக்கும்போது அந்த மாலா எனக்கு அண்ணி இல்ல. சரி, அதை விடு. நான் என்ன அசிங்கமாவா எடுத்திருக்கேன்? நம்ம நாட்டுல பலவிதமான கலாச்சாரங்கள் இருக்கு. அதையெல்லாம் எடுத்து காட்டுற மாதிரி விதவிதமான ட்ரெஸ்ல எடுத்திருக்கேன். இது ஒரு தப்பா? தப்புன்னு சொல்லல. ஆனா என்ன யாராவது இப்படி படம் எடுக்க கூப்பிட்டாங்கன்னா அவங்க பல்ல உடைச்சிடுவேன். என்னது, இவ குணத்தையும் புரிஞ்சுக்க முடியலையே.
குட் காஃபி. டைம் ஆச்சு, நான் வரேன். சீக்கிரம் வந்துருங்க. சொம்ம 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 என் கார் ஸ்டார்ட் ஆகல, எனக்கு கொஞ்சம் எம்பசில விட்டுறியா? போற வழி தானே, வா. தேங்க்யூ சுமதி, see you. பாய். நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? தெரியும். என்ன காரணம்னு தெரியும். அது எப்படி உனக்கு தெரியும்? யார் சொன்னா? ஆமா, சந்தோஷமான செய்தி தானே, அதுக்கே உம்முன்னு இருக்க. தலைவலி. நீங்க தான் பாடிக்கிட்டே வந்தீங்களா, நிச்சயம் அதான சந்தோஷமான செய்தியா தான் இருக்கும்னு நானே முடிவு பண்ணிக்கிட்டேன். சரி, அதை விடு. மறுபடியும் எனக்கு 80 லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 20 lakhs profit. இது கூட மாலா கவனால் தான் கிடைச்சதா? கரெக்ட், இதுவும் மாலா வலதான். டே சோமு, மாலா எங்கடா? ஓ ஷிட், மறந்தே போயிட்டேனே. இப்ப போய் கூட்டு வரேன். மாலா, நீயே வந்துட்டியா? உன்னை கூப்பிடுறதுக்காகத்தான் நான் வந்து பைக்கு. மாலா மாலா மாலா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு மாலா. மாலா 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 மாலா, ப்ளீஸ் ப்ளீஸ் மாலா. ஐ அம் வெரி வெரி சாரி, வெரி வெரி சாரி மாலா. போமா மாலா, ஐ அம் சாரி மாலா. மாலா, நான் ஏதோ வேலையா இருந்துட்டேன் மாலா, அத மறந்துட்டேன் மாலா. நான் சொல்றேன் இல்ல, கதவை சாத்தாத மாலா. மாலா 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 மாலா, நான் பாட்டு சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டு கதவை சாத்தி போறிய. கதவை தர மாலா. மாலா மாலா மாலா, ப்ளீஸ் மாலா. மாலா ப்ளீஸ், ஐ அம் சோ சாரி. ஓகே, நான் சஞ்சீவ், தப்புதான். இப்ப என்ன பண்ண சொல்ற? சரி, நீ இப்ப மன்னிச்சிட்டேன்னு சொல்ற வரைக்கும் நான் தோப்பு கட்ட போட போறேன். பாரு மாலா, நான் தோப்பு போட போறேன். 1 2 3 டேய் போ. உட்கார்ந்து எந்திரா, ஒழுங்கா தோப்புற ஓடுப்பா. 5 போட்டா ஒழுங்கா போடணும். 7 போடுறா. 8 மாலா போன போது மன்னிச்சு விட்டுறேன். நீங்க சும்மா இருங்க. நான் எவ்வளவு நேரம் ஆபீஸ் வாசலே காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? ஒரே டென்ஷன். முடியலன்னு சொல்லிருக்கலாம்ல. சொன்னா அட்லீஸ்ட் ஒரு போன் அது பண்ணிக்கலாம்ல. கண்டிப்பா மாலா, அதான் சாரின்னு சொல்லிட்டேன்ல. யூ ஷட் அப். 93 94 ஆட்டத்தை கெடுக்காத, அங்க போய் போடுறா போடா. காலையில பிள்ளையார் முடிச்சு நினைக்கிறேன். 95 96 97 98 சாரி சாரி, போதும், மன்னிச்சிட்டேன். 99 நான் தான் போதும் சொல்றேன்ல. இருமா, செஞ்சுரி போறதுக்கு ஒண்ணே ஒன்றா பாக்கி இருக்கு. 100. சரி சரி, வேதனை உனக்கு விளையாட்டா இருக்குல்ல. இத பாருமா, அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிராத. நீ புகுந்த வீட்டுக்கு போய் 2 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள அவங்க அப்படி இவங்க அப்படின்னு நீயே ஒரு முடிவுக்கு வந்துடாத. ஒரு நிமிஷத்துல சில பேரை புரிஞ்சுக்கலாம், சில பேரை புரிஞ்சுக்க 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகுமா? என்னமா நீ என் புருஷன் மாதிரியே பேசிக்கிட்டு? அங்க நடக்கிறதெல்லாம் வந்து பார்த்தாதான் உனக்கு தெரியும். உன்னால அங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. கரெக்ட் சுமதி, வரதட்சணையே வேணாம், உங்க பொண்ணை கொடுத்தா போதும்னு அவங்க சொன்ன போதே எனக்கு சந்தேகம் தான். சரி சரி, நடந்து போச்சு. ஆனா நீ எந்த காரணத்தை கொண்டும் அவங்களுக்கு அடங்கி போயிடாத. அப்புறம் வாழ்க்கை அவன் கையை விட்டு போயிடும். யாரா இருந்தாலும் அவங்க செய்யற தப்ப அப்பவே கண்டிச்சு பேசு. அப்பதான் அவங்களுக்கு உன் மேல பயம் வரும். என்னங்க, அவதான் புரியாம பேசுறான்னா நீங்களும் புரியாம பேசுறேங்கிறியா? இந்த பாரடி, பொம்பளைங்களை கிள்ளுக்கிறியா நினைக்கிறது அந்த காலம். இப்ப கோர்ட் இருக்கு, சட்டம் இருக்கு. பொம்பளைங்களை கொடுமைப்படுத்தினாலும் இல்ல அவமானப்படுத்தினாலும் இந்தியன் பீனல் கோட். போதுங்க, உங்க கோர்ட்டும் சட்டமும். அவ உங்க கட்சிக்காரி இல்ல, நாம பெத்த பொண்ணு. சுமதி, நீ உன் வீட்டுக்கு போயிடுமா. நான் ஏன் சொல்றேன்னா, பயப்படாதமா. நான் ஒண்ணு இங்கே டேரா போட வரல. ஏதோ என் குறைய சொல்லி ஒரு தடவை அழுதுட்டு போலான்னு வந்தேன். என் வாழ்க்கை எப்படி சரிப்படுத்திக்கணும்னு எனக்கு தெரியும். வரேன். உன் பொண்டாட்டி என்ன புரிஞ்சுக்கவே முடியல. திடீர்னு மூட் அவுட் ஆயிடுறா. கூடவே இல்லையா? கேட்டேன், பசி இல்லன்ட்டா. ஏண்டா, உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது குழப்பமா? அப்படி ஏதாவது இருந்தா உங்ககிட்ட சொல்ல மாட்டேனா? அப்பா, அவளுக்கு நம்ம பழக்க வழக்கம் புரியல, எனக்கு அவ பழக்க வழக்கம் புரியல. அதெல்லாம் கொஞ்ச நாள் பழகினா தன்னால சரி இருந்தா. அவங்க வீட்டுல
அப்பா அம்மா பொண்ணு எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட மாட்டாங்களா? யாரா இருந்தாலும் முதல்ல ஆம்பளைங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பொம்பளைங்க சாப்பிடுவாங்களாம். சத்தம் போட்டு சிரிச்சா கூட அவங்க அப்பா கோவம் வந்துருமா? சத்தம் போடாம எப்படிடா சிரிக்கிறது? நைனா அதை அவங்க அப்பாட்ட தான் கேட்கணும். ஏண்டா இதுக்கேண்டா இங்க கொண்டு வந்தா அங்கே தனியா உட்காந்துக்கிறது? போங்க நைனா. சோமு, சுமதி அப்பா எம்ஏ பிஎல் ஆச்சு. அவர் கூட அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காரு. என்னதான் படிச்சிருந்தாலும் குணங்கிறது இயற்கையா அமையணும். இயல்பா பழகிறது, விட்டு கொடுத்து போறது, பெருந்தன்மையா நடக்கிறது, இதெல்லாம் எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. சுமதியை புரிஞ்சுக்கவே முடியலப்பா. எதை எடுத்தாலும் அவங்க அப்பா மாதிரி பாயிண்டா பேசுறா. கோர்ட்ல குறுக்கு விசாரணை பண்ற மாதிரி கேள்வி கேட்கிறா. இத்தனைக்கும் நிறைய படிச்சிருக்கா. என்ன புண்ணியம், வளர்த்த முறை சரியில்லை. அத பத்தி இப்ப என்னடா? அவ இப்ப நம்ம குடும்பத்துக்கு மருமகளா வந்துட்டா. கொஞ்ச நாள் பழகினா எல்லாம் சரியா போயிடும். அவ குடும்பத்துல அவளை எப்படி வளர்த்தா நமக்கு என்ன? இது பாருங்க, எங்க வீட்ல என்ன நல்லபடியா தான் வளர்த்தாங்க, நல்ல பழக்க வழக்கத்தை தான் சொல்லி கொடுத்தாங்க. எங்க குடும்பத்தை பத்தி பேச உங்க யாருக்கும் யோகியதை இல்ல. எல்லாரும் நிர்வாணமா இருக்கிற ஊர்ல சேலை கட்டுறவளை பார்த்தா பைத்தியக்காரியாத்தான் தெரியும். சுமதி, எந்த பொண்ணுக்குமே பிறந்த வீட்டை பத்தி பேசினா கோவம் வரத்தாண்டா செய்யும். அவ இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா இந்த பேச்சு எடுத்திருக்கவே மாட்டேன். என்னங்க நீங்க? அவ சேலை நிர்வாணம் சொல்லிட்டு என்னென்னமா அவ இஷ்டத்துக்கு பேசிட்டு போறா. என்ன நினைச்சிட்டு இருக்கா நம்மளை பத்தி? நாம தான் ட்ரெஸ் போட்டுக்கவே. ட்ரெஸ்ஸுக்குள்ள சொல்றா அவ. சுபர்ற, ஏய் சோமு, அவ கோவத்துல சொல்லிட்டு போறா. கோவமா பேசும்போது வர்ற வார்த்தைகளுக்கு அர்த்தமே கிடையாது. கோவத்துக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதை தீர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. என்னங்க நீங்க? உனக்கு தெரியாதுடி, உடம்புல புண்ணு வந்தா மருந்து போட்டா தான் புண்ணு ஆறும். சொரிஞ்சுக்கிட்டே இருந்தா ரணம் தான் ஆகும். போடா போடா, போய் என்னன்னு பார்ப்போம். சுமதி, சுமதி, ஒரு மனுஷனோட குணம் வீட்டுக்கு வீடு, ஊருக்கு ஊரு, நாட்டுக்கு நாடு வித்தியாசமா தான் இருக்கும். நீ நினைக்கிற மாதிரி நானும், நான் நினைக்கிற மாதிரி நீயோ இருக்கவே முடியாது. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருந்தோம்னா அதுதான் நிம்மதியான வாழ்க்கைக்கு அஸ்திவாரமா அமையும். இதெல்லாம் எனக்கும் தெரியும். ஆனா எல்லா விஷயத்துக்குமே சில விதிமுறைகள் இருக்கு இல்லையா? அதை நீங்களும் புரிஞ்சுக்கணும். சாரி, உன் பிறந்த வீட்டை பத்தி நாங்க பேசினது தப்புதான். நான் அதை சொல்ல வரல. நடந்ததாவே இருக்கட்டும். நீ எதுக்கு அப்படி சொன்ன, நான் எதுக்கு அப்படி பேசினேன்னு விளக்கம் சொல்ல கோபம் தான் அதிகமாகும். இத பாருமா, ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா அத மனசுல போட்டு வச்சுக்காம அப்பப்ப கேட்டுரு, அப்பப்ப தீத்துரு, மனசு லேசாயிடும். சரி, நீங்க சொல்ற மாதிரியே கேக்குறேன். உங்க அண்ணனும் கார் வச்சிருக்காரு, கார்ல தான் ஆபீஸ் போறாரு. அவரும் கண்டி மாலாவ ஆபீஸ் போகும்போது டிராப் பண்ணிட்டு போக வேண்டியதானே? நீங்க இருக்க டூரில் மோட்டர் பைக்ல ஏத்திட்டு போனோம். நான் ஒண்ணு சந்தேகப்பட்டு சொல்ல. ஊர்ல 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? 4 பேர் 4 விதமா பேசினா உங்களுக்கு தானே கெட்ட பேரு. சுமதி, எங்க அண்ணா ஆபீஸ் வந்து ஏர்போர்ட் பக்கத்துல, அது அந்த கடைசி. ஆனா மாலா ஆபீஸ் வந்து என் ஆபீஸ் பக்கத்துல. அதனாலதான் நான் அவளை டிராப் பண்ணேன். ஊர்ல யாரு என்ன பேசுவாங்களோன்னு பாத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழணும்னு நினைச்சா அது பேர் வாழ்க்கை இல்ல, நாடகம். நம்ம மனசாட்சிக்கு பயந்து நல்லதையே நினைச்சு நல்லதையே செஞ்சா யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்ல, யாரும் நாடகம் ஆட வேண்டிய அவசியமும் இல்ல. அது மட்டும் இல்ல சுமதி, மாலாவை எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான். மாலா எனக்கு 4 வருஷமா பழக்கம். அவ கூட கொஞ்சம் நெருங்கி பழகினா நீ அவளை நல்லா புரிஞ்சுக்க முடியும். வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? நான் சந்தேகப்படலங்க. சூழ்நிலைக்காக பயப்படுறீங்கறியா? ஏன் முட்டாள், நம்ம யார்? புருஷன் மனைவி. நமக்கு நடுவுல ஒரு திரை விழாத வரைக்கும் நமக்குள்ள பிரச்சனையும் இல்ல, பிரிவும் இல்ல.